சுடுகாடு போன வந்தான் சுட்ட வேணும் தின்ன வந்தான் தகப்பன் பகவானோ மாயானம் போனதாலே மாண்டவனம் தின்றதாலே கைலாசம் ஆகாதென்று பூலோக அனுப்பி வைத்தார் வளப்போர்க்கு வளப்போர்க்கு அம்மா வந்தேன் அம்மா நான் வந்தேன் அம்மா வாசலுக்கு எப்பா ஏ சொடல எங்க அக்கா மகனா ஆமா ஆமா முகம் அப்படியே வச்சு உரிச்சிருக்கு எப்பா அழகா வச்சு உரிச்சாப்ல இருக்கியப்பா என் மகனே புலிமாட சுவாமி மாயாண்டி சுடல சுடல தெய்வம் என் மகனே கண்மணிய கண்மணிய என் வார்த்த கேள்மகனே பகவானுக்கு மகனையானா மகனையானா ஏ சுடல ஏ மாயாண்டி இந்த பகவானுக்கு நீ மகன்னு சொன்னா நீ எனக்கு மகன் தான்ப்பா ஐயா அப்பா நீ பகவதிக்கு மகன் தான் அப்பா மகன் தான் அப்போ ஈசனுக்கு மகனையானா மகனையானா எனக்கு நீ மகன் தான் அப்பா மகன் தான் அப்போ அந்த மகன் போக வேண்டாம் வேண்டாம் வாசலில இருமகனே இருமகனே என்னுடைய முட்டு கலுங்கலில கருங்கலில திருவாத்தி மூடாதிலா மூடாதிலா ஏழைகடாரம் திரவியம் தான் திரவியம் போ அது இன்பமோடு இருக்குதப்பா அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வந்தையானா உனக்கு வருடத்திலே ஒரு தடவை சுடலாம் கொடை போட்டு தாரேனப்பா பகவதியும் சொன்ன போதே பொதிமாட சாமி ஐயா சுவாமி ஐயா அம்மா அம்மா பகவதிய அம்மா பகவதியா அரும மக வார்த்தைகளோ 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 போடு 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 அம்மா எனக்கு வாசல்ல நிலையம் கொலுவிருந்து வரணுமானா தெற்கு மோட்டு கலுங்கள் திருவாத்தி மூடுல 7 கடாரம் திரவியத்திலையும் 7 கடாரம் கல்வன் கொண்டு போகாமல் காவல் செய்து வர வேணுமானா கேட்கும் இடத்துல எனக்கு நிலையம் போட்டு தரணும் அம்மா அவனே சுடல உனக்கு எங்க அம்மா தேரடையில் ஒரு நிலையம் திரவியத்தில் ஒரு நிலையம் ஊஞ்சலில யாரத்தில் கோபுரத்தில் கொடி மரத்தில ஒரு நிலையோ நாளை வாசலுக்கு நாளை கிணற்றில ஒரு நிலையோ மடப்புழையில் அணி மண்டபத்தில் ஒரு நிலையோ இடுக்கு பெலாம் முட்டருகில்லே ஈசான மூலையில அம்மா 21 நிலையம் தந்தா காவல் காத்து நான் அம்மா போடு போடு காவல் காத்து போடு 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 அவ அப்படியே ஆட்டுமென்று என் மகனே சுடல ஐயா
21 இடத்துலயும் நான் உனக்கு நிலையந்தாரே உனக்கு தாரம்பா ஐயா. அப்படி நீ வாசல்ல காவல் காக்கணுமானா சத்தியத்தை கண்டுபிடி. நீ மாயானம் போய் மாண்டபனம் தின்னவே எனக்கு பிடிக்காது. அம்மாளுக்கு அது பிடிக்காது. ஆமா நானா கூப்பிட்டு என்னைக்கு நீ வேட்டைக்கு போனா அனுப்புதனோ அது வரைக்கும் எனக்கு நடக்கும் பூசைதான் உனக்கு. ஐயா மடசுவாமி அப்படியே ஆகட்டும் என்று ஐயா வரங்களை பெற்று தெக்குமுட்டு கருங்கள் திருவாத்தி மூடுலே வாங்கின கையோடு 7 கிடாரம் திரவியத்திலையும் கல்வன் கொண்டு போகாமல் கருவேல பிறையிலே காவல் செய்தார். மாடசாமி காவலுக்கு இருக்காரா? அப்படி என் பொலி மாடசுவாமி ஆகிய மாயாண்டி சுடலை காவல் செய்ய அந்த கொட்டார கரையில ஐயா காவல்ல அட்டம் சொல்லிக்காத அசல் காத்து வீசாது உள்ளம் பறக்காது ஊருக்கு. அப்படி இருக்க அங்க என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் நாடு கோடமலை நாடு ஒளிந்ததென்றல் நாடோ மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி நாடு மாதம் 3 மலை வளையும் வருடம் 3 பூ விளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் மறுக்கை பிலா மரம் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு அப்பேற்பட்ட நாடாதில ஐயன் நந்தம் பொன்னல் ஊராதில மாந்திரவாதி பெரும் புலைய அவன் 300 புலையனிலும் மூத்தவன் பெரும் புலைய 400 புலையனிலும் அவன் நாட்டாம பெரும் புலைய 500 புலையனிலும் அண்ணாவி பெரும் புலைய 600 புலையனிலும் அதிகார பெரும் புலைய 700 புலைய புலையனிலும் எஜமாங்காளி பெரும் புலையா அந்த மாந்திரவாதி பெரும்புலைய மனைவியான புலக்கொடியா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வரும் நாளையில அந்த காளி புலையனவன் வையகத்தில் வல்ல வந்தான் மாந்திரத்தில் பொல்லாதவே அஞ்சே நமையு உண்டு ஆரோட்ட சிமிழு உண்டு ஐய குட்டி எடுமையு உண்டு குண்டு மைய சிமிழு உண்டு பாதாள மையு உண்டு பறக்கு மைய சிமிழு உண்டு மாந்திரவாதி பெரும்புலைய வானத்தை வில்வளைப்பா மணல அள்ளி கயிறு திரிப்பான் நாகத்தை வரவழைப்பான் கயிறு வழியை இறங்க அவன் அம்பி தட்டி பறக்க வைப்பான் 500 காத வழி சுளவு தட்டி பறக்க வைப்பான் 90 காத வழி அவன் தேர நகல வைப்பான் உலக சின்ன தேர பறக்க வைப்போ சூலா இருப்பவள வெறுவயிரால் கிடுவான் பாவி வெறுவயிராயிருப்பவள சூலாக மாத்திடுவான் அவன் வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு இழுப்பான் வீதியில நிப்பவள வீட்டுக்குள்ள இழுப்பான் அறைக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் நிப்பவள புலையா அறைக்குள்ள அவன் கருவனல்ல கண்ணி பெண்ண ஒருவனல்ல ஒருவழிப்பா கொலையும் உத்தமிய சிறையெடுப்பா அவன் உருவழிப்பான்
பெரும்புலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகள். ஆமா, பொலைய மகா மாவிசக்கி. அவளை கண்ணும் அர்த்தம் 16 வயது பருவ மங்கையாக அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறார். அல்ல புலையம்பத்த திருமாவா 7:30க்கும் கீழறையிலே ஊடடுக்கிலே வைத்திருந்தான் தன் மகளை. ஆமா, நம்ம மகா ஒத்தையில இருப்பாள் என்று. ஒத்தையில தானே இருப்பா. காளி பெரும்புலையில் புல மகளாகிய மாவிசக்கியாளுக்கு ஆமோ கைபிடிக்க தோழி, கால் பிடிக்க தோழி, தட்டாங்கல் விளையாட தாசிமார் பெண்கள். ஆமா, தாசிமார் பெண்கள் உண்டு. ஆடி வர பெண்கள், பாடி வர பெண்கள், வெற்றிலே சுருள்மடிக்க விதவிதமா தோழி பெண்கள். எப்பா விதவிதமா 7-8 தோழி பெண்கள். 7-8 தோழி பெண்களுக்கு எஜமானி தோழி அவதான் செங்கமலம். ஓ, செங்கமலம். செங்கமலம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாளா? பொம்பளை எனக்கு சும்மா இருப்பா, வாயை வச்சுக்கிட்டு. ஏ மாவிசக்கி, ஓ உங்க அப்பா இந்த ஊருக்கு நாட்டாம காளி புலைய மாந்திரவாதி புலையனுக்கு நீ ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன செய்ய? நீ என்னத்தை அள்ளி எடுத்த? உன் காத்துல மூக்குல பித்தாள பாசி கூட இல்ல. உன் காத்துல மூக்குல ஒரு பித்தாள பீப்பாசி உண்டா? சொல்லுக்கு சொல்லு. அப்படி உன் காத்துல இருக்கா? உன் மூக்குல கிடக்கா? விரும்பேலுக்கு நீ பிறந்து உன் கையிலையும் காத்துலையும் ஒண்ணுமே இல்லையா? அப்படி சொல்லுவா. அண்ணே ஒண்ணு இல்ல. காத்துல உண்டா, மூக்குல உண்டா, கழுத்துல உண்டா? பார்த்தா புலைய மகா போயும் ஒரு வேலைக்காரி பார்த்தா நம்மள கேவலமா பேசுதாள, குறைவா சொல்லிட்டாளா? வரட்டு இன்னைக்கு அப்பா. ஆமா, ஏ அப்பா, நான் உனக்கு ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன செய்ய? நான் என்ன செய்ய? போயும் ஒரு வேலைக்காரி என்னை கேவலமா பேசுதாள, குறைவா பேசிட்டாளா? என் காத்து மூக்கு கழுத்தை பாத்தியா? என் காத்த பாத்தியா, கழுத்தை பாத்தியா? ஒரு பித்தாள பாசி கூட இல்லையப்பா. பித்தாள பீப்பாசி கிடையாது. அது என்ன பீப்பாசி? அது இந்த பழமொழிக்கு ஒரு துணை எழுத்து சொல்லுவா. பித்தாள பீப்பாசி உண்டா? அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமா ஐயா தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரப்பொழியோ எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரப்பொழியோ எனக்கு வேணும். அணிவதற்கு நகையும் வேணும், எப்பா நகையும் வேணும், ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், நகை வேணும், நகை வேணும், எனக்கு ஆபரணம் எனக்கு வேணும். அங்க புலைய மக சொன்ன போது பெரும்புலையாது சொல்லுவான். என் மகளே புல மகளே, என் மகளே புல மகளே, புல மகளே, என்னுடைய வார்த்தைகளே, அம்மா என்னுடைய வார்த்தைகளே, வார்த்தைகளோ ஆமையா அம்மா என்னுடைய 12 வருஷமா மழை இல்லம்மா. ஆமா, காடுகிற விளையல, களஞ்சியம் செழிக்கல. காடுகிற விளையலையே, களஞ்சியம் செழிக்கலையா? அதனால கொஞ்ச நாள் பொறு. ஆமா, மாசுல் எது விளைஞ்சா அப்பா நகையை நட்டு எடுத்து தாரேன். நான் பருத்தி போட்டுக்க மாசுல் விளையட்டும். ஏ அப்பா, அப்பா நீ எங்க களவாண்டாலும் சரி, எங்கயாவது களவாண்டாதே, கொள்ளை அடித்தாலும், ஆமா போலீஸுக்கே போனாலும் சரி, ஆமா நீ போனாலும், நீ கம்பி எண்ணினாலும் சரி, எனக்கு களவாண்டு கொண்டாந்து கொடுத்துரு. எண்ணி 8 நாளைக்குள் நகை நட்டு எனக்கு நீ தரலையானா, ஆமையா நான் உனக்கு மகளும் இல்ல, நீ எனக்கு அப்பனும் இல்லை. அப்படி இரும்பு கேட்ட ஒரு பித்தாள பாசி போடாத அப்ப நீ இருக்கணும். அப்படின்னு கேட்ட இழுத்து போட்டுதான் பாதவத்தியமா இரும்பு கேட்ட இழுத்து போட்டுட்டாளா? பார்த்தாம் பெரும்புலைய. ஆமா, நம்மளுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா, ஒத்தைக்கு வருமாவா? நகை நட்டு கேட்காளே, 8 நாளைக்குள்ள குடுக்கலன்னா நான் அப்பனும் இல்ல மகளும் இல்லங்கிறாளே. நம்ம எங்க போய் களவாண்டு கொண்டு வந்து கொடுக்க? 8 நாளைக்குள் பார்க்கணுமானா எங்கேயாவது திறமை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எங்கேயாவது மச்சுக்குத்தான் யானி வைத்தான், மச்சுக்குத்தான் யானி வைத்தான், ஆந்திரவாதி பெரும்புலைய மாரணமை எடுத்தான், உச்சிக்குத்தான் யானி வைத்தான், உச்சிக்குத்தான் கொலையம் கொண்டு மகிழ்ச்சிமல் எடுத்தான்.
அணி வைத்தா ஆரோட்ட மையெடுத்தா வெற்றிலையில் மைதடவி கட்டக்குட்டி தம்பியத்தா இசைக்கு முத்து போலையத்தா இசைக்கு முத்து அழைக்கானே பெரும்புலையா தம்பி இசைக்கு முத்து தம்பி தம்பி இசைக்கு முத்து அப்பா இசைக்கு முத்து நம்ம ஐய பார்த்து சொல்லப்பா சொல்லு மையோட்டத்துல நான் வெத்தல மைதடை பார்த்தேன் மையோட்டத்துல வேகமா தெரியுது யாரு கடத்துல நிறைய கிடக்கான்னு பாரு ஒருத்தர் கடத்துல இல்ல என் கையில தான் கிடக்கு பெரியம்மா தடயம் போடுறது பெரியம்மா காங்கல அண்ணா படுத்திருக்காங்க அது ஒரு தடயத்தை இன்னைக்கு வாங்கிட்டு போக விடக்கூடாது இன்னைக்கு உரைச்சி பாத்துறேன் பித்தாளையா தங்கமானு பாத்துறேன் ஆஹா தங்கம் தான் அவனை நீ வாங்கிரு பாப்பா என்கிட்ட படுத்திருக்காங்க மக்க மாதிரி சண்டைக்கு வந்துடக்கூடாதா நம்மளுக்கு தான் போகும்போது தருவாங்க ஆனால வெத்தலையிலே மையோட்டம் பார்க்கா அண்ணா பெரும்புலையா போலையா மயில தெரியுது ஆமா என்ன தெரியுது 7 கிடாரம் தெரியுது 7 கிடாரம் தரவேன் தெரியுதா ஆமா தம்பி இசைக்கு முத்து முத்து உன் கண்ணு தான் இளங்கண்ணு ஆமா எவன கண்ணை உரிச்சிருக்கு அரவந்தில போய் அதனால கண்ணுக்கு தெரியுது நீயும் அந்த தடயத்துல தான் கண்ணா இருக்கியா போகும்போது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆமா சொல்லுவாங்களே சங்குமுத்தா தடயம் உனக்கு செத்த எனக்கு செத்த பேய அடிச்சான் இந்த பேய் சொல்லிச்சான் மேலோட்டுக்காரி நம்ம ஊர்ல இருந்து கேஆர் ஓடுதுல சங்கரன் கோயிலுக்கு வரையும் சொல்லியிருக்கா அதான் ஊருக்கு போனோம் உன் தடயத்தை கொடுன்னு இருக்கா இந்த பேய் இருந்து கேட்டுக்கிட்டே அந்த காலத்துல ஆமா கொஞ்சம் நகை நட்டெல்லாம் ரொம்ப வாங்க மாட்டாங்க ஆமா ஆமா அப்ப எங்கேயாவது வெளியூருக்கு போனோம்னா பக்கத்து வீட்டுல கம்மல் இரவல் வாங்கி போட்டு போகணும் அவ ஒரு கொட்டாபின்னால பணக்காரி வச்சிருப்பா கம்மலும் மூக்குத்தி தடயம் வச்சிருப்பாங்க ஆமா அப்ப நம்ம ஊர்ல ஆமா பேயப்பம் கூடுதல் முக்கு சங்குமுத்த ஆட்சின்னு ஒரு ஆட்சி இருந்தாங்க ஆமா இருந்தாங்களா அந்த ஆட்சி வீட்டுல நிறைய கொட்டாம்பட்டியில அப்ப நகை இருக்கும் அவ பெரிய சொத்துக்காரி அப்ப பக்கத்து வீட்டுல உள்ள பாட்டி ஆமா ஏக்கா சங்குமுத்தாக்கா ஏக்கோ சங்கரன் கோயிலுக்கு நம்ம ஊர்ல இருந்து கேஆர் வண்டி 4:15 வருது ஆடி மாசம் தவசு பார்க்க போக வேண்டியிருக்கு அதனால ஆமா நான் தவசு பார்க்க போறேன் ஆமா நான் குளிச்சுட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்துருவேன் ஆமா 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 இல்லன்னா ஒரு 3 மணிக்கு வருவேன் நீ இந்த தடயத்தை கொஞ்சம் கொடுப்பியா நான் சங்கரன் போயிட்டு வந்துருக்கேன் சங்குமுத்த ஆச்சு அதுக்கு நெட்டி வந்து வாங்கிட்டு போன்ட்டான் சரி போட்டு இவர் 2 பேரும் அந்த காலத்துல அந்த கிழவி எல்லாம் 12 மணி வரைக்கும் வாசல்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப முக்குக்கு ஒரு பேய் நடந்துகிட்டே இருக்குமா இவர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேய் கேட்டுருச்சான் காதுல கேட்டிருக்கு ஆமா கரெக்டா 3 மணிக்கு தடயம் கேட்ட பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு அந்த பேய் தட்டி உசுப்பு சங்குமுத்தாக்கா ஏக்கோ மணி 3 ஆச்சு கலட்டி கொடு தடயத்தை 4 மணிக்கு வந்துருவான் இவாளும் அவ தானே கேக்கான்னு சொல்லி தடயத்தை கலத்தி 2 தடயத்தையும் கலத்தி கொடுத்துட்டா நீ கேயாரு பட்டின்னு கொடுத்துட்டா பேய் காதல் நடந்தது அது உண்மைதாமனா காத்துல போட்டுட்டு ஆமா நம்ம ஊருக்கு வடக்க குளத்துக்கரையில மாயானம் இருக்கு அப்பா அங்க போயிடுது ஆமா இவன் 4 மணிக்கு வாரா ஏக்கா கேஆர் வந்துரும் தடயத்தை கொடுன்னா பியாதியில வாவா நீ அப்பவே வாங்கிட்டு பேட்டியா பியாதியில வாவா இப்போ வந்து கேக்கியேன்னா நான் வாங்கலக்கா நான் எப்போ வாங்கினமுக்கா இப்ப தானே வாரேன் ஆமா 2 பேருக்கும் சண்டை சரி நீ 3 மணிக்கே வாங்கிட்டு போயிட்டியா போச்சான்னு அவ வீட்டுக்கு போயிட்டா ஆமா சங்குமுத்தாச்சி வீட்டுக்காரரு வயக்காட்டுல தண்ணி விளைவிட்டு வராரு எங்க வடக்கு கொடிமலை வயக்காடு இருக்குல்ல இந்த பேய் அந்த வடக்கு நின்னுக்கிட்டு அவ கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சு ஆடிக்கிட்டு அந்த பேய் கூட்டத்தோட நின்னுக்கிட்டு சங்குமுத்தா தடயம் உனக்கு செத்த எனக்கு செத்த அப்படி பேய உண்மை நடந்த கதை அது ஆடி இருக்கு உண்மைதாமனா ஆமா ஆமா சங்குமுத்தா தடயம் உனக்கு செத்த எனக்கு செத்த அப்படின்னு போட்டுக்கிட்டு ஆடி இருக்கு ஆமா தாத்தா பாத்துருக்காரு நம்ம வீட்டுக்காரி பேர இந்த பேய் என்ன சொல்லுது இவர் வயக்காடுல நைட்ல தண்ணி பாய்க்கிட்டு வராரு அப்படின்னு வந்திருக்காரு இந்த தடையும் காத்துல கிடந்திருக்கு பேதியில வா பேய்கிட்டே கலத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு அதோட வேஷம் போட்டு அப்படின்னு இவர் வேட்டியெல்லாம் அவுத்து வச்சுட்டு பேயோட பேய நிக்கணும்ல பேயோட பேய இவர் வந்து ஆமா ஆடி சங்குமுத்தா தடையும் உனக்கு செத்தா எனக்கு செத்தனாரு
பேய் கையில அவர் கையில கொடுத்துருச்சு. அப்படி ஒரு புத்தி இருக்கல அப்போ தைரியமா. ஆமா. இவர் படக்குன்னு வேங்கிட்டு இருட்டா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வேகமா கம்ப ஓடிட்டு வராரு. தடயத்தை யார்ட்ட கொடுத்த? யார்ட்ட கொடுக்க? மேல வீட்டுக்காரர் தான் கொடுத்தேன். ஆமா. அவ வந்து கேட்டாளா? வாங்கி வச்சுக்கிட்டு பேதிலாவா 4 மணிக்கு இன்னொருக்க தடயம் தான்னு கேட்டாயா? சண்டை போட்டுட்டேன்னா அட பேதிலவா பேயிட்ட கலத்தி கொடுத்துருக்க. பேதிலவா அந்த பேய் இப்ப என்ன பாடு? நான் பேயோட பேர் நின்னு நான் வாங்கிட்டு வந்த பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அது மாதிரி என் மவன் தடயத்துக்கு ஆசைப்படுதாண்டோ வேண்டாண்டோ. அதனால எங்கேயாரு களவாண்டி எனக்கு நகை நட்டு கொண்டாந்து கொடுக்கணும்ப்பா. அப்பதான் எனக்கு அப்பன். அப்பா எப்பா எப்பா இசைக்கு முத்து புலையா நல்லா பார்த்து சொல்லுடான்னா மையோட்டம் பாக்கா. ஏ அண்ணா பெரும் புலையா, ஏ புலையா, கொட்டாரக்கரை பகவதி வாசல்ல தெற்கு முட்டு கலிங்கள் திருவாத்தி மூடுல 7 கிடாரம் திரவியம் 7 அண்டா இருக்கு. யாரு காவல்? இதை நாம எடுத்தோமையானா 7 தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம். ஆமோ. ஏ தம்பி எப்பா இதுக்கு காவலுக்கு யார் இருக்கான்னு பாரு. சரியானோட மாடசாமி இருக்காரா? ஓங்கி நான் கையும் உரிவு நான் வாழோடு மாயானம் போன தெய்வம் ஆண்டவனம் தின்ற தெய்வம் மாடசாமி. எங்க பொதிமாடசாமி அங்கு காவலுக்கு இருக்கிறார். ஆமையா. இவருக்கு மாயானம் பிடிக்குமா? பிடிக்குமா? கொண்டா மைய மைய நாம் பாத்துக்கிடுது. படுவச்சு நாள் பாக்காரு. மாயாண்டி சுடலைக்கு படுவச்சு நாள் பார்த்தான் பாவி மாந்திரவாதி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளான நாளை நல்ல வெள்ளிக்கிழமை சாமநடு சாமம் சதி சாம வேளை கொட்டாரக்கரை பக்கத்திலே கும்மலூர் மாயானம் பொய் மாயானம் உண்டு செய்தான் காளி பெரும்புலையா. அவன் மைய மகிமையினால் ஒரு 8 மாத கர்ப்பிணியை அடிச்சு கொண்டான் சண்டாள பாவி. அவளை மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேலே கூந்தலையாடு கூந்தலுக்கு எருவடிக்கு வைத்து ஈரம் மண்ண பரத்தி எருவடிக்கு அச்சம் மண்ண மேல் பூஜி சூள எருவடிக்கு சுத்தி மணல் பூசி 7 சுத்து தொண்டு போட்டு ஏம காலம் தூத அங்க துருத்தி போட்டு ஊதாங்களாம். இந்த ஏமங்கால ஏம இருக்காருல, ஏம ஒண்ணு தூத ஒண்ணு, ஏம காலம் தூத. மாண்டவன வேகும் போது ஆயாண்டி சுடலைக்கு மல்லிகப்பு மணக்குடையா சித்தவன வேகும் போது செண்பகப்பு திருவாச்சி போது இறந்தவன வேகும் போது திருவாச்சியா பெணவாடு அடிக்க எங்கேயோ ஆட்டுக்கறி வைக்காங்க நம்ம அம்மா வாசல்ல 12 வருஷமா. ஆமா ஆட்டுக்கறி பேய் பிடிச்சுடுதோ என்னமோ இல்லனா மாயாண்டிக்கு அந்த பெண வந்துகிட்டு இருக்குல்ல, அவருக்கு அப்படி மனக்கு. இந்த மாடசாமிக்கு தெரியுது கண்ணுக்கு. அம்மாவாசல்ல 12 வருட காலம் பச்சரிசி சாதம் தின்னு பாதி வயிறு நிறையலைய எனக்கு பொடி அரிசி சோறுதுன்னு பொடி வயிறு நிறையலைய இன்னைக்கு மாயானம் போகணுமே மாண்டபனமும் திங்கணுமே ஐயத்தில்லை வானம் போகணுமே சித்தபனம் திங்கணுமே இடுகாடு போகணுமே இறந்த பணம் திங்கணுமே அம்மாளிடம் சொன்னோமான நம்மள போக விட மாட்டாளே பகவதிக்கு தெரியாமல் எங்க பகவாமக மாயானோ வாரே அவரும் மாயான வர போது ஐயா இடத்தை சுத்தி வளர்த்த வந்து மூட்டத்தையே இழுக்காரோ ஐயா முதுகுலையும் போடுறாரே மண்ட ஓட்ட புடுங்குதாரே மாடசாமி மாவு போல திங்கார புலி மாடா வேட்டாடும் போது சொல்லாத பெரும்புலையோ சுடல அவர் சாப்பிடுதாரு. அவர் வேலையை அவர் பார்க்காரு. அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே. என்று காளி பெரும் 7 பொதி மாட பத்தி கொண்டு பாவி புறப்பட்டு வாரானே அவன் கொட்டாரே கரையில் பகவான்
வர போது அம்மா பார்த்துட்டாள பகவதி யாரடா பயலே எங்கிருந்து இங்கு வந்த மாயாண்டி காவல் என்று மனசிலையும் நினைக்கலையோ நீ சுடலையுட காவல் என்று சொப்பனத்தில் என்னலையா மகன் மாயாண்டி வந்தானா மாமூச சுடலை இப்போ சுட்ட பெணமா சாப்பிடுவா சிங்க இல்லாத ஊர்ல நரி சிம்மாசனம் ஏற பாக்குதா என் மகன் இல்லாத நேரத்தில் நீ களவு செய்ய வந்திருக்கிறாயா மவனே மவன் வந்தாமனா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் பார்த்தான் சண்டாள பெரும்புலைய உன் மகன் வந்து என்ன மாபூச போடுவானா மகளை ஒண்ணு நான் சும்மா விட்டா தானே ஆமா என்றும் ஆந்திரவாதி பெரும்புலையன் மை எடுத்தான் வாய் பூட்டு போட்டான் அவன் மை வச்சுக்கலாம் ஆந்திர மை மகிமையினால் வாய் அடைச்சான் வாய் பூட்டு போட்டு எப்படி சொல்லுவ பாப்போமே பிறவி யோசித்தான் வாயதான் பூட்டு போட்டிருக்கோம் கையால போடணும்டா கை கர்ணம் காணிச்சு சொல்லிட்டான்னா என்ன செய்ய முடியும் என்றும் ஆந்திரவாதி பெரும்புலையில் மறுபடியும் மை எடுத்தான் மைய போட்டு அவளுக்கு கை விலங்கு கால் விலங்கு மார்பு விலங்கு மடி விலங்கு போட்டான் தோலுக்கு விலங்கு போட்டான் துடைக்கு விலங்கு போட்டு அம்மாளுக்கு ஆட முடியல அசைய முடியல வாய் பேச முடியல வாசல்ல உருளுதான் அப்படியே முனைகிட்டு உருளுதான் சண்டாள பெரும்புலைய பிறவியத்து பக்கத்துக்கு ஓடோடி வாரானே ஐயா பூட்டில் கொண்டு கைய வைத்தான் பூட்டு பொடி பொடியா அவன் கதவில் கொண்டு கைய வைத்தான் கண்டதுண்டமாகுதையோ ஏ அக்கம் பக்கம் பாப்பானா அக்கம் பக்கம் சண்டாலே அழுதானே போடுவானா அள்ளி போதி போடுவானா அள்ளுதாம் 7 கிடாரம் திரவியத்தையும் 7 பொதி மாட்டிலே போட்டான் அள்ளி பொதி போட்டான் 7 மாட்டுக்கு இவன் களவு செய்யும் போது ஐயா மாயாண்டி சுடலைக்கு மாயாணத்துல அவர் கண்ணுக்கு அள்ளி இப்பமெல்லாம் கேமரா வந்திருக்கு இப்பமெல்லாம் வீடியோ கேமரா வந்திருக்கு இப்ப தப்ப முடியாது பாத்துக்கிடலாம் இவன் அள்ளி மாயாண்டி அங்கே மாயான வேட்டை ஆடுகிறார் மாந்திரவாதி களவு செய்யும் காரணம் அவர் கண்ணுக்கு கேமரா போட்டது மாதிரி தெரியுது யார் இந்த மாடசாமி தெரியுது இந்த பொதி மாடசாமிக்கு கேமரா எப்படி தெரியும் படம் அடே பெரும்பலையா படம் போட்டு காட்டின மாதிரி காட்டுதியா அவர் கண்ணுக்கு தெரியும் அவர் என்ன சாதாரண தெய்வமா மாயமா பிறந்த தெய்வம் மாடசாமி இல்லையா அவரு என்னுடைய காவல்ல வந்து அழிச்சாட்டம் பண்ணியா ஏன் கருவேலப்பறையை நீ களவு செய்து கொண்டு போறாயாம் அவனை போடா உன்னை முன்ன விட்டுவார் ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு கண்கள் ரெண்டும் பொறிபறக்கு கடுங்கோபம் அதிகமாக மீச ரெண்டும் துடிக்கு மின்னல் போல கோபம் வர வலது புற மீசை எல்லாம் வல்லையம்மா துடிக்கு இடது புற மீசை அது ஈட்டி போல துடிக்கு அவரோ சுடுகாடு சாம்பலைத்தான் சுடலை செங்கையில் எடுத்து கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலுக்கு பகவா மக மாறாரே மாயாண்டி சுடலை கொட்டார கரையிலே வந்து பார்க்கிறார். அம்மா பகவதியாளை பார்க்க அவளுக்கு கை கால் விலங்கு போட்டிருக்கு, வாய்ப்பூட்டு போட்டிருக்கு. ஏ அம்மா பகவதி அப்படின்னு சத்தம் கொடுத்தால் அம்மாளுக்கு ஆடலை அசையலை. பார்த்தா மாயாண்டி சுடலை, அவரும் சுடுகாடு சாம்பலை தான் சாம்ப
பகவான மனதில் எண்ணி போடுதாரே சுடல ஐயா அந்த பகவதி மேல் போடும் போது ஐய போலையம் போட்ட விலங்கு எல்லாம் அது பொடி பொடியா நொறுங்குதையா சுடல போட்ட சாம்பலால விலங்கு சுக்கு சுக்கா நொறுங்குதையா மாந்திரவாதி போட்ட விலங்கு எங்க மாயாண்டி சாம்பலுக்கு என் மாயாண்டி சாம்பலுக்கு அது மர்மமா நொறுங்குதையா அப்படியே எங்க மாயாண்டி சாம்பலுக்கு அது அம்மா 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 பகவதிய களவு செய்த கல்வன் யாரு நீ என்னிடத்தில் சொல்லிடம்மா என் மகனே சுடல ஐயா இதுவரைக்கும் எங்க போன காத்திருந்த திரவியத்தை கல்வன் கொண்டு போனான் தேடி வச்ச திரவியத்தை திருடன் கொண்டு போனானப்பா அடே பணம் போனா போகட்டுண்டா நான் பணம் போனா தேடிடுவேன் என் பாலகனை எங்க பாப்பேன் சொத்து போனா தேடிடுவேன் சுடல உன்னை எங்க பாப்பேன் நான் களஞ்சியத்தை தேடிடுவேன் கட்டி மகனை எங்க பாப்பேன் ஏ அம்மா களவு செய்த கல்வனை சொல்லி அப்பா இந்த பணம் போனா போகட்டுண்டா 7.5க்கும் கீழே அள்ளும் காசும் முள்ளும் பணம் இருக்கு அது போதுமப்பா நம்மளுக்கு நீ போக வேண்டாம் மகனே களவு செய்த கல்வன் சாதாரண கல்வன் அல்ல என் மகனே மாயாண்டி களவு செய்த கல்வன் அவன் ஏன் மலையாள தேசத்தில அவன் மாந்திரவாதி பெரும்புலைய பொல்லாத புலையனப்பா அது பெண் பெருத்த ராட்சி என்றா பேரு வெட்ட மலையாளம் கண் பெருத்த ராட்சி என்றா அது களி பெருத்த சீமையப்பா அடே உன்னை இப்பங்கண்டானா உன்னை இப்பங்கண்டானா உடனே பிடிச்சட பஞ்சுமுளுக்குள்ள அப்பனே ஆளிலே அழகனப்பா அழகிலையும் மன்மதந்தான் நீ போக வேண்டாம் மலையாளம் வடநாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு கீழ்நாடு போனவர்கள் கியாதி பெற்று வந்ததுண்டு தென்னாடு போனவர்கள் நான் திரும்பி வர பார்த்திருக்கேன் மலையாளம் போனவரை அம்மா மருத்துவர பார்க்கலடா மலையாளம் போனா மலையாளத்து பெண்கள் அச்சு பெண்கள் நிறைந்த இடம் அப்பா உன மாமன் என்பா மச்சான் என்பா பாலிகைக்கு அழைப்பா அத்தான் என்பா மச்சான் என்பா ஆசை மொழி பேசுவாளப்பா அம்மா பகவதி என்று உன் வார்த்தையை கேட்டாலும் இன்று நான் கேட்க மாட்டேன் களவு செய்த கல்வன் குடும்பத்தை கருவ அறுக்காம எனக்கு ஓய்வு கிடையாது வாழ்த்தி வரம் தரலையானா வல்லையத்தால் உனை அடிப்பேன் போக வரம் தரலையானா பொந்தந்தடியால் உனை அடிப்பேன் உடனே பகவதி வாழ்த்தி வரங்களை கொடுத்தா என் ஐயா பொதிமாட சுவாமி ஆகிய மாயாண்டி சுடலை ஈசன் வரங்களை பெற்று கொண்டு வருகின்றார். இப்படி போனா நம்மளை யாருன்னு பாத்துருவான். காவி உடையணிந்தார்,
ஆமையா உத்திராட்ச மாலை அணிந்தார். அந்த மாதிரி மாலையை போட்டாரு. அப்படியா? நம்ம காய் விட உடந்துச்சு. ஒரு பாம்பாட்டி சித்தனாக வடிவம் கொண்டு ஆமோ பாம்பு கூடைய தோளிலே போட்டு கமகம்பாளையை அறையிலே பாய்ச்சி அம்மா கருத்த கம்பளி தோளிலே போட்டு வருகிறார் கடவுள் மகனாகிய புதிமாட சுவாமி. ஆமையா நாகமலையிலே வந்து ஆமா வலது கால் மண்டி போட்டு இடது காலை தூக்கி வைத்தார். ஆமா ஐயா மகுடி என்ன ஊதுகின்றார். ஆமா அவர் மகுடி குழல் சத்தத்தை கேட்டு ஆமையா மலையில் உள்ள பாம்பு எல்லாம் மளமள மளமளன்னு வருது. ஆமா ஆமா எத்தனை விதமாகிய பாம்பு, எத்தனை எத்தனை வகையான பாம்புகள். நல்ல பாம்பு 1000, மலம் பாம்பு 1000, இருதல மணி 1000, பக்கணத்து 1000, மண்ணூரிலி 1000, ஐயா மஞ்சச்சார 1000 எல்லாத்துக்கும் இளைய பாம்பு. கடித்தாலும் விஷமம் இல்லை, பிடித்தாலும் தண்ணி பாம்பு ஆனது. தத்தளித்து 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 மாயாண்டி அருகிலையும் வருகுதையோ. ஆயிரம் விதமாகிய பாம்புகள் வாரபோது வல்லவனுக்கு புல் ஆயுதம். புல்லு புல்லு இல்லையே. எந்த புல்லு? புல்லு அந்த புல்ல நீங்க குடிச்சிட்டு தெம்பா இருந்திருக்க பாப்போம். ஆமா 2 நாளைக்கு அதிக மாட்டேன். ஆமா வல்லவனுக்கு அருவம்பில் ஒரு ஆயுதம். ஒரு அருவம்பில் ஒரு ஆயுதம் என்று சொல்வதை போல் நாமளுக்கு ஏன் இத்தனை விதமாகிய பாம்பு. ஆமா நல்ல பாம்பை பிடித்தார். நஞ்சு பல்லை புடுங்கி பாம்பு கூடையிலே போட்டுக்கொண்டு ஆமையா கொலையன் வளாகத்துக்கு வந்தார். ஆமா ஐயா பெரியவரே, பெரியவரே பெரியவரே, ஐயா பெரியவரே, என்ன என்ன எந்த எந்த நமஸ்காரம் நமஸ்காரம் உண்டு நமஸ்காரம் உண்டு. யார் இப்படி வரட்டே இப்படி வரட்டே ஆராதங்களே സംസാരിക്കട്ടെ സംസാരിക്കട്ടെ സംസാരിച്ചോളൂ. സ്ഥലം എവിടാ? എനിക്ക് പാണ്ഡ്യനാടാണ് പാണ്ഡ്യനാടാണ്. ഓ ഇവിടെ വന്ന കാരണം എന്താ? ഇവിടെ വന്നത് അത് ഇവിടെ ഇവിടെ അവിടെ വന്നത് അവിടെ പരിപാടിക്ക് വേണ്ടി വന്നതാ. அப்படி சொல்லுங்க. ஐயா எங்க ஊர்ல 12 வருஷம் மழை இல்ல. ஆமா ஆமா அதிக பஞ்சம். பஞ்சம் பயங்கர. அதனால இந்த மலையாள சீமையிலே அடியேன் ஒரு சர்ப்பாட்டம் போட வந்திருக்கேன். ஆமையா சர்ப்பாட்டம்னா என்ன ஆட்டம்? ஸ்னேக் ஆட்டம். அது இங்கிலீஷ்ல. தமிழ்ல சுத்த தமிழ்ல பாம்பாட்டம். பாம்பாட்டம். ஆமா ஐயா பெரியவரே, என்ன நீரா பாம்பாட்டம் போட போறீரு? அம்மா அம்மா பாம்பாட்டம் போடும். நீர் பயப்படாதரும். பண்டார கிழவனுக்கு பாம்பாட்டத்தை பார்த்து மலையாளத்து மக்கள் 5-10 பரிசு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு கிடைக்க பேர்வாதிய தாரமியா? யோ என்ன நீங்க தானே இந்த ஊர் நாட்டாம? நான் தான். நீங்க தானே? ஆமா ஏன்னா ஆமா நான் தானே. அப்ப கணக்கு நீங்க தான் முடிக்கணும். காலையில வாலி வடக்கு இப்ப முடிச்சிடுறேன். ஆமா மாந்திரவாதி புலக நீங்க தானா? நானே தான். அப்ப கிடைக்கிற பொருள்ல பேர்வாதி உங்களுக்கு தந்துருது. ஆமா ஆமா இந்த ஒரு ஊருக்கு புதுசா ஒரு வியாபாரம் பார்க்க போறாங்கன்னு வைங்களேன். அந்த ஊர் தரகருக்கு அந்த காலத்துல கம்சம் கொடுக்கணுமா? உண்டு கண்டிப்பா உண்டு. அத மாதிரி ஐயா மாயாண்டி நினைக்காரு. ஆமா நீங்க பயப்படாதங்க. நீங்க தானே நாட்டாம கிடைக்கிறதுல பேர்வாதி தாரேடா. ஆமா ஆமா மாந்திரவாதிக்கு கொஞ்சம் மன இறக்கம். நீர் வயசு காலத்துல பாம்பாட்டம் செய்து அதுல கிடைக்கிறத பேர்வாதியா நான் வேகனா நல்லா இருக்காயா? எனக்கு ஒரு கவலை. இந்த தள்ளாடு வயசுல பாம்பாட்டம் பண்ண போறோம்ங்கிற கீழே விழுந்து மண்டைய கிண்டைய போட்டான். பசி எத்தனை மணிக்கு ஆயிக்கிறோண்டுக்கு? அப்ப காலையில போயிடலாம். இல்ல சுடல அப்படி நடிக்காராமியா? ஆமா சுடல அப்படி நடிக்காரு. ஆமா
அதனால அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க. ஆமா, கீழே விழுந்து மண்டாண்ட உடைஞ்சு கைலாசம் போயிட்டு யாரு பதில் மாயாண்டி அதுக்கு எனக்கு ஏதேனும் ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா இல்ல இல்லையா என்று எழுதி கொடுத்தார். ஆமா, மலையாளத்து மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்து என்ன ஒத்த முரசடித்தார், ஊரு சனத்தை அழைத்தார். ஆமா ஆமா, பாம்பாட்டத்தை பார்க்க புலையனுடைய கோட்டைக்கு தெற்கு பக்கத்துல பெரிய ஒரு மைதானம். புலையங்கோட்டைக்கு தெற்க இதே மாதிரி பெரிய ஒரு மைதானம். இந்த மைதானத்திலே ஆண்டவனாய மாயாண்டி சுடலை ஒத்த முரசடித்து ஊரு சனத்தை அழைக்க வயசாளி ஆட்டம்னு சொன்ன உடனே ஐயா என்ன இப்ப வயசாளி ஆட்டம் ஆரம்பிச்சா யாரும் பார்க்க வருவாங்களா? வர மாட்டாங்க. மாயாண்டிக்கு 90 துவண்ட கிழவரா வேஷம் போட்டு ஆடுதாரு. மலையாளத்து கூட்டமெல்லாம் போய் கூடி நிக்கி, கூட்டம்லாம் நிக்கி. இப்ப வயசாளி அப்படி ஆடட்டும், அவர் தலைகீழ வில்லா வளைஞ்சாலும் யாரும் பார்க்க போறது இல்ல. ஏன் என்ன வயசாளி அப்படி ஆண்டவன் சுடலை மாயாண்டி ஆட்டங்களை காண பாலிகள் சூலிகள் பச்சை பிள்ளை தாட்சிகள் தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை வந்து நிற்கிறார்கள். சுடலைக்கு கண்ணும் சுத்துல வருது. இந்த கூட்டத்துக்குள்ள நம்ம ஆள் வந்திருக்காளா? இத பார்த்தா செங்கமலம் ஏ மாபிசக்கி உள்ளே இரு. நம்ம கோட்டைக்கு தெற்கு பக்கத்துல பாண்டிய நாட்டுல இருந்து ஒரு தாத்தா வந்திருக்காரா. பாம்பாட்டம் போடுதாரு. நம்ம ஊரு கூட்டமெல்லாம் அங்கதான் நிக்கி. நீ வந்து பார்த்தன்னு வையி, உங்க அப்பா அடைச்சு வச்ச பாவம் எல்லாம் தீந்துரும். ஏண்டி எங்க அப்பா ஆண்களையே பார்க்க கூடாதுன்னு தானே 7 வரைக்கும் கீழே வச்சிருக்காரு. 7 வரைக்கும் கீழே கொண்டு வச்சிருக்கோம். தாத்தாவுக்கு 100-110 வயசு இருக்கும். நீ வெளியில வர வேண்டாம். 7 அறைக்கு மேல ஏகாம்பர சன்னல் ஓரமாயிருந்த ஆட்டத்தை பார்க்கலாம். உடனே அப்பா களவு செய்து கொண்டு வந்த ஆபரணங்களை அள்ளி போட்டா. 7 அறைக்கு மேலே செங்கமலமும் மாவிசைக்கும் அக்காலும் தங்கையும் போல் இருந்து ரசிக்கிறார்கள். என் மாயாண்டி அப்பமும் பாக்காரு. வந்திருக்காளாவா? கூட்டத்தார்கள் எல்லாம் ஐயாளே சமயம் ஆகுது இல்லையா? பரவாயில்ல, முடிஞ்சு சீக்கிரம் வீட்டு போவாங்க. மகடி வாசிக்கிட்ட ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இந்த கூட்டத்தோட ஆட்டத்தை முடிச்சுக்கணும். கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிக்கு மதிப்பு. கூட்டம் இல்லைன்னா மதிப்பு இல்ல. அதனால இந்த கூட்டத்தோட நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கிடணும். இங்க இல்ல அங்க மர்மம் எப்ப மழை பெய்யும் வழக்கு பிடிக்கும் தான் பாக்காரு. ஆண்டவன் சுடலை மாயாண்டி மகுடி குழலை கையில் எடுத்தார். அத்துங்க ஓயாம போயிட்டு அவர் எப்படி வாசிக்கின்றார்? ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடு பாம்பே 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 வளைந்தாடு பாம்பே நெளிந்தாடு பாம்பே பாம்பே 4 தருவதிலும் 4 கம்பம் நடுத்தருவதிலே பொன்னுங்கம்போ பொன்னுங்கம்பத்தின் மேல பூவை சூடி உலோகம் 2 ஆடு பாம்பே ஆடு பாம்பே 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 வளைந்தாடு பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே அத்தி மரம் மாதிலே முட்டையிட்டு ஆவரம் காடாதிலே குஞ்சிக்கு இறை தேடி
போற பாம்பே கூத்தாடும் சித்தனை போலாடு பாம்பே ஆடுவா பாம்பே விளையாடாய் பாம்பே 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 விளையாடாய் பாம்பே பாம்பே குற்றமற்ற சிவனாருக்கு குண்டலமானா அந்த கூர்ந்திருமாலனுக்கு குடையுமா கற்ற குழல் பார்வதிக்கு கங்கணமா கங்கணமானா கண்ணந்திருமாலனுக்கு வண்ணப்பாயானா பாம்பே விளையாடாய் பாம்பே 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 விளையாடாய் பாம்பே பாம்பே மானிடர் யாவரையும் பாயால் கடித்திடுவார் மண்டை விரைக்கும் விஷம் ஓடிட செய்திடுவார் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கிடு தானொரு மந்திரத்தில் தானே இறக்கிடுவாய் தரணியில் யாவருக்கும் தெரிய தெரிய சொல்லி பாம்பே விளையாடாய் பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆடாய் பாம்பே பாடும் பாட்டே அட்டே காளி அதிசயம் காண வந்த ஆண்டி மாயாண்டி என்று ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே மண்ணூர்லி வக்கண்ணத்தி மலம்பாம்பு மஞ்சச்சாரை மனோலி வக்கணத்தை மலை பாம்பு வந்தச்சா அங்க கண்ணாடி வீரிசுடன் கண்ணத்த கொடி வீரிசு கண்ணாடி விரிசோட கண்ணத்த கொடி விரிசு இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோருக்கும் மேலாக இன்னும் இருக்கும் பாம்பே எல்லோருக்கும் மேலாக இதந்திரு முடி மேல இருக்குகின்ற நல்ல பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடு பாம்பே விளையாடா பாம்பே ஐய பார்த்தகன மாறாமல் பகவ மக மாயாண்டி மாயாண்டி மகடி ஊத மகுடி ஊத மானாகாடுதையா ஆடுதையோ சுடல தெய்வம் மகடி ஊத மகுடி ஊத சுழண்டு நாகாடுதையா ஆடுதையோ எங்க மாயாண்டி ஆட்டம் பார்த்து ஆட்டம் பார்க்க மலையாள மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அங்கு பணங்காசு போடுவார்கள் ஓடுவாரா கைவளைகள் காப்புகளை காப்புகளை சுடலைக்குத்தான் கலட்டி அவள் போடுவாரா போடுவாரா காப்புகளை காப்புகளை வாரா போடுவாரா போட், 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 அப்படியே எங்கள் சென்றுடல மாயாண்டி இப்பேற்பட்ட கூட்டத்துல புலையம் வந்திருக்கானா புலையமாக வந்திருக்காளா ஆமா ஆமா இங்க கூட்டமெல்லாம் வந்திருக்கு குலமகளை காணலைய சனங்கள் எல்லாம் வந்திருக்கு அந்த சாதி கிளிய காணலைய ஐயா 5000 ஜனம் இருக்கு அருங்கிளிய காங்கலைய இங்க 7000 ஜனம் இருக்கு ஜனமே இருக்க இசைக்கு முத்த காங்கலைய காணலைய 10,000 ஜனம் இருக்கு ஜனமே இருக்க அந்த புலையம் பெற்ற புல மகளும்
பைங்கிளிய காணலைய சுடல வடதிசை பாப்பாராம் அந்த வனக்கிளிய காணலைய ஐயக்கில் திசை பாப்பாரோ கிளிமொழிய காணலைய அவரும் மேல் திசை பாப்பாரோ மேனகைய காணலைய தென் திசை பாப்பாராம் தேன்மொழிய கண்டாரே ஐயோ இவள்தான புலைய மகா இவாய் உலக தேவதையோ அந்த காளி மக இவள்தானா இவ கலி உலக பெண்குலத்து தேவதையா இவ பேச வந்த கிளிமொழியா பாவிசைக்கு இவள்தானா மாதர் குல கண்மணியா அடேங்கப்பா என்ன அழகுல இருக்கா அவ தங்கப்பட்டு மின்னிறதும் சருகை சேலை ஜொலிக்கிறதும் அவ சரப்பொலிகள் மின்னிறதும் கைய கண்ணாடி கைவளைகள் அவ கண்ணாடி கைவளைகள் மாயாண்டி கண்ண பருகிறதோ கண்ணாடி கைவளைகள் என்ன ஒரு அழகுல இருக்கிறா நாம் தாய் அணிந்திருந்த வைரக்கல் பில்லாக்க போட்டிருக்காப்ப இவதாம் புலைய மகளோ புலையனையும் பார்த்தாச்சு புலைய மகளையும் பார்த்தாச்சு இனி நம்மளுக்கு ஏன் இந்த வேஷம் நாகங்களை எல்லாம் நாகமலையிலே விட்டு விட்டு புலையன் கோட்டைக்கு நாம் போகணுமானா இப்படி போனா பாம்பாட்டம் செய்த பண்டாரம்னு சந்தேகப்படுவா அப்ப எப்படி போகலாம் எடுத்தார் சுடலை ஒரு சோறு ஒரு சோரோவோ இறந்து உண்ணோ ஆண்டி போல ஒரு சோரோவோ ஆண்டே போல ஐயா காவி உடையணிந்து உத்திராட்ச மாலை போட்டோ அரிசரங்கு சொரிசரங்கு அரையாப்பு தொடவாளை அவருக்கு அலங்காத்தி புண்ணு புண்ணுக்கொரு பூச்சி உண்டு அவர் நின்ற இடங்களெல்லாம் நீர் சொரியும் மாயாண்டிக்கு அப்படி திருவோடும் கையோமாக சிவனார் மகன் வாராரே கையுமாக ஐயா பொலிமாட சுவாமியாகிய மாயாண்டிக்கு அரிசரங்கு சொரிசரங்கு அரையாப்பு தொடவாள ஆலங்க அத்தி புண்ணு ஆமா புண்ணுக்கு 300 பூச்சி மேல நின்ன இடமெல்லாம் நீரா சொரியுது அழகா போனா 4 பேர் கிட்ட வந்து நின்றுவாங்க இல்லையா அப்படி ஒரு கோலத்தை கொண்டு திருவோடு கையிலெடுத்து காளி புலையனுடைய வளாகத்துக்கு வருகின்றார் ஆண்டவள் மாயாண்டி சுடல புலைய மகளுக்கு காதுக்கு கேட்கும்படியாக பாடுகிறார் ஆளிலை போலவே அங்கெங்கும் அரணடி பாதத்தை ஏ அம்மா புல மகளே மாவிசைக்கு மயிர் பசிக்கு குடல் துடிக்கி கும்பி கொதிக்கி வெயில் அடிக்கி பொடி சுடுது கண்ணை கட்டுது அன்னம் போடம்மா மாவிசைக்கு ஏறனம் போடம்மா மாவிசைக்கு ஏறனம் போடம்மா அன்னம் போடம்மா மாவிசைக்கு ஏறனம் போடம்மா தேக்கில போலவே தேடி திரிகின்றன் சிவனடி பாதத்தை ஏ அம்மா புல்ல மகளே மாவிசைக்கு பயிர் பசிக்கு குடல் துடிக்கி கும்பி கொதிக்கி வெயில் அடிக்கி பொடி சுடுது கண்ணை கெட்டுது குடை மினுக்கி நடை குலுக்கி அன்னம் போடம்மா மாவிசைக்கு ஏறனம் போடம்மா மாவிசைக்கு ஏறனம் போடம்மா ஓடு ஓடு
அன்னம் போடு அன்னம் போடு அண்ணன் போடு ஆண்டி மாயாண்டி கேட்ட போது செங்கமலம் பெண்ண வேணும் பெண்ணவாலோ அவத்தியானும் தினமாவோ செங்கமலம் எடுத்து கொண்டு மாயாண்டிக்கு அன்னம் போடு. உங்க கூட வில்லுக்கு வந்தோம் பாரு அப்படின்னு நினைக்க படிக்க அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி அண்ணன் கேட்கும் போது செங்கமலா என்ன கொண்டு வாரா தேனும் தினமாவும் கொண்டு வந்தா. எம்மா சன்னல்ல பார்த்தவா சாட வேற மாதிரி இருக்கு, நீ வேற மாதிரி இருக்க. நீ யாரு? எஜமானி அம்மாளுக்கு நான் எஜமானி தோழி. அப்ப நீ உள்ள போ. என் வீட்டுக்காரி உள்ள இருக்க, வேலைக்காரிக்கு என்ன ஜோலி? உனக்கு இங்க என்ன ஜோலி? உள்ள போ. வேலைக்காரி கைனால வாங்கி சாப்பிட்டா தாத்தாவுக்கு தோசை வந்துரும். நீ போய் அவளை வர சொல்லுன்னா பார்த்தா செங்கமலம் மாபிசைக்கு 7.5க்கும் கீழ் இருப்பது இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் மண்டாரத்துக்கு? கொலையன காட்டிலும் பெரிய ஒரு மாந்திரவாதியாக இருப்பாரோ என்று மாபிசைக்கு அழைத்தார். அக்கா வந்த பண்டாரம் என் கைனால வாங்கி சாப்பிட மாட்டாராம், நீ போய் அன்னம் போடு. இவ தேனும் தினமாவும் கையில் எடுத்து தலையிலே முக்காடிட்டு கொண்டு வருகிறார். ஏமா மாபிசைக்கு முக்காடை எடு, முகத்தை காட்டு. அப்படி அன்னம் போட்டையானா தாத்தா ஒன்ன முக்காலும் வாழ வைப்பேன். முக்காடு போட்டு முகத்தை மறைத்து அன்னம் போட்டா உங்க அப்பா உன்னைய மூலையில வச்சு பாப்பா. முக்காடு எடுத்தார், முகத்தை காட்டினா தாத்தா என்னங்கன்னா கையில என்ன வச்சிருக்க? தேனும் தினமாவும் இருக்கு. சொல்லும் போதே ஐயாவுக்கு விக்குது. எம்மா நீ சொல்லும் போதே விக்குத. தேனும் தினமாவும் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா தாத்தாக்கு ஜுவாலிகளி முடிஞ்சிடும். ஆமா கைலாசம் பேரும் தாய். அப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? தாத்தாவுக்கு சாப்பிட என்னமாவது கொடு. என்னமா கொடு? என்னமா? பழைய சோறு நார்த்தங்காய் ஊறுகாருக்கு தரட்டுமா? அந்த பணிக்கு தின்னோம்னா சளி வந்து செத்தே போயிருவான். அப்ப எங்க வீட்டுல அரிசி இருக்கு தரட்டுமா? ஆக்கி போட ஆள் இல்லையே பேத்தி. மாபிசைக்கு என்னம்மா அரிசி கொண்டு தந்தையானா ஆக்கி போட ஆளு இல்ல, பச்சரிசி தந்தையானா படைச்சு போட ஆளு இல்ல, பொடியரிசி தந்தையானா பொங்கி தர ஆளு இல்ல, தினையரிசி தந்தையானா பிரிச்சு தர ஆளு இல்ல. எங்க வீட்டுல வேற ஒண்ணும் இல்ல. தாத்தாவுக்கு தவளப்படா தண்ணி இருந்தா கூட. தவளப்படா தண்ணி. தாத்தா என்ன ஆத்துக்கு போங்க, அங்க வந்து அயரச்சு கிணத்துக்கு போங்க, குளத்துக்கு போங்க, கொக்கு எச்சம் போட்டிருக்கு தாத்தா, ஊத்துக்கு போங்க. அப்ப அடிமைப்பில் அடிச்சு தட்டுமா? இரும்பு வாடடி. அப்ப ஒரு பக்கத்துல தண்ணி இருக்கு, கொண்டு வந்து தரட்டுமா? எந்த தண்ணி? பஞ்சாயத்துல கெட்டி போட்டிருக்காங்க. ஆமையா வேண்டாம். ஆமா பால் தவளவடா தண்ணி ஒரு இடத்துல இருக்கு. எங்க 8வது அரண்மனையிலே, 9வது உரியிலே, 10வது கலசத்திலே. ஆமையா உங்க அப்பாவுக்கு ஆவின் பால் கறந்து வச்சிருக்க பாரு, அதுதான் அம்மா தவளவடா தண்ணின்னா. பார்த்தா மாபிஷைக்கு அப்பாவுக்கு வச்சிருப்பது இவனுக்கு எப்படி தெரியும்? கறக்கும் போது பார்த்தானா, எடுத்து வைக்கும் போது பார்த்தானா குடுக்கலையானா, இவன் அப்பனை விட பெரிய பொலையனா இருப்பானோ. தாத்தா அங்கே நில்லுங்கோ என்று 8வது அரண்மனையிலே, 9வது உரியிலே, 10வது கலசத்திலே ஆவின் பால் கொண்டு வந்து ஆண்டி மாயாண்டிக்கு கொடுக்கிறார். எம்மா மாபிஷைக்கு தாத்தாவுக்கு நீ ஆவின் பால் கொண்டு வந்து கொடுத்த உடனே தாத்தாவுக்கு தாகம் தீர்ந்தது மாதிரி இருக்கு. எடிய மாமா விஜய்க்கு மாவி விஜய்க்கு நான் வரலையம்மா, பெண் கேட்டு வந்தேன் அம்மா, அண்ணா வாங்க வரலையம்மா,
வாழனா வந்தேன் அம்மா வந்தேனம்மோ கஞ்சி வாங்க வரலை அம்மா வரலை அம்மா கள்ளக்கணவனா வந்தேன் அம்மா வந்தேனம்மோ தாத்தா தாத்தா உங்க வயசு என்ன என் வயசு என்ன ஆமோ வம்புக்கு கூட அப்படி பேசாதுங்க தாத்தா இப்படிலாம் சொல்லாதம்மா தாத்தா ஆடி நிறைச்சு போச்சு தாத்தா என் தாத்தா தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா பண்டாரோ ஆடி நிறைச்சாலும் பியாத்தி என் பியாத்தி தைரியம் உங்கட்டு போவல பியாத்தி தாத்தாவுக்கு தைரியம் உங்கட்டு போவல பியாத்தி பியாத்தியா பியாத்தி ஆமா தாத்தாவுக்கு தைரியமோ கெட்டு போல போச்சு தாத்தா தைரியம் உங்கட்டு போச்சு தாத்தா உங்களுக்கு நிறைச்சாலும் பியாத்தி ஆசை நிறைக்கலைய பியாத்தி தாத்தாவுக்கு ஆசை நிறைக்கலைய பியாத்தி பியாத்தி பியாத்தியா தாத்தா உங்க மூக்கு பழுத்து போச்சு கிழவா 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 உங்க முத்தத்திலே சாத்தி வச்சு அளவா அளவா மூக்கு பழுத்தாலும் பியாத்தி பியாத்தி மூர்க்கம் குறையலைய பியாத்தி தாத்தா மூர்க்கம் குறையலைய பியாத்தி பியாத்தி பியாத்தியா அம்மா மூர்க்கம் குறையலையா அப்படி மாயாண்டி சொன்ன போது மாவிசைக்கு பெண்ண வேடும் ஏபாவி சண்டாளா பண்டாரம் யதாத்தா எங்கிருந்து இங்கு வந்த எங்க அப்பா படி பொலைய வந்தானா உன்னவா வந்துருமா ரெண்டு துண்டா சித்தப்பா கொடி பொலைய வந்தானா பிளாய்க்காவா கொத்திருவான் பிளாய்க்காவா கொத்தி உன்னை துவர வச்சு சாப்பிட்டு போடுவான் அவன் பார்த்தாரு மாயாண்டி சுடலையா உங்க அப்பா மாந்திரவாதி பொலைய வந்தா வாங்க மருமவனேன்னு கூப்பிடுவாரு ஆமா ஆமா சொல்லுவாரு ஏ மாபிஷக்கி என்னையா மாமன் பெரும் புலைய வருவா என் மாமன் பெரும் புலைய வருவா வருவா மகளை மனம் முடித்து தருவா தருவா மகளை மனம் முடித்து தருவா தருவா ஏ மகளை மனம் முடித்து எனக்கு மகளை மனம் முடித்து அத்தை போல செய்ப்பா வருவா வந்துட்டா ஆடிக்கும் திவாளிக்கும் அழைப்பா நம்மள ஆடிக்கும் திவாளிக்கும் அழைப்பா நம்மள ஆடிக்கும் திவாளிக்கும் அடியே மாபிசக்கி எண்ணி 8 நாளைக்குள்ள போன அப்பனோட மந்திரமோ ஆண்டியுடைய தந்திரமோ கண்டிப்பா தெரியுமடி. ஆமா கருவழிப்பேன் நான் கண்ணி பெண்ணை சீரழிப்பேன் உருவழிப்பேன் உத்தமியை சிறையெடுப்பேன் பார்வதட்டி சபத வைத்து மாயமா மறைந்தார் பார்த்தா பொலைய மகாமாபிஷக்கி ஆமா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கா மாளிகையில் நான் வளர்ந்த கிழவருக்கா பூ முடிஞ்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கா காளி போல எனக்கு மகளானது இந்த கிழவருக்கா தான் சீப்பு இட்டதும் செனுக்கு இட்டதும் இந்த கிழவனுக்கோ
சிங்காரமா நான் வளர்ந்ததும் இந்த கடவுளுக்கா நான் எனக்கு மஞ்ச குளிச்சது இந்த கடவுளுக்கோ இந்த கிழவனுக்கா இத்தனை நாளும் காத்திருந்தது இந்த கடவுளுக்கா இத்தனை நாளும் காத்திருந்தது இந்த கடவுளுக்கோ ஐயோ இந்த கடவுளுக்கோ நான் இத்தனை நாளும் காத்திருந்தது மாந்திரவாதி வாரபோது அப்பாவிடத்திலே சொன்னா ஆமையா எண்ணி 8 நாளைக்குள்ள யாரோ ஒரு பண்டார இரணம் கேட்க வந்தான் அப்பா ஆமாப்பா நான் அன்னம் போட போனேன் எண்ணி 8 நாளைக்குள்ள என்னை கற்பழிப்பேன் என்று சபதம் வைத்து சென்றான் மாறு வெட்டி சபதம் வைத்துட்டு ஒரு பண்டாரம் சொன்னாமனு ஏமா அழுதுகிட்டு இருக்க ஆமையா மகிமைனாலே 4 வாசலுக்கு 4 தேவாதைய காவலுக்கு வைத்தான் சரி கீழக்கோட்டை வாசல்ல வல்லையம் கம்பமா நிற்கிறான் பெரும்புலைய வல்லையும் கம்மானிக்கானா சபதம் வைத்த பண்டாரம் காத்தா பறந்தாலும் கண்ட துண்டமாக்கிருவேன் ஆமா ஆமையா ஈயா பறந்தாலும் 2 துண்டாக்கிருவோம் நிக்கிறா நிக்கானா மாவிசக்கியால் 7-8 தோழி பெண்களோடு 7:30க்கும் கீழறையிலே ஆமா சப்பரமஞ்ச கட்டிலே சயனத்தில் இருக்கிறா அப்ப பார்த்தார் மாயாண்டி ஆமையா காத்தா பறந்தாலும் கண்ட துண்டம் செய்வோம்ங்க சொல்லுதானே ஈயா பறந்தாலும் 2 துண்டாக்கிருவோம்ங்கிறானே சொல்லுதான பாவி என் கண்ணுக்கு தெரியாத ஒரு சொருபத்தை எடுக்க வேண்டும் என்று எங்க ஐயாவான சித்தரம்பு வடிவம் கொண்டு ஐயா சிவர் வழியை இறங்கினார் அப்படியே இறங்குதாரு சொல்லல ஆபிசைக்கு அசந்து தூங்குறா ஆமா இவளை சொன்ன சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆமா ஐயோ அவரும் எடுத்தாரே ஒரு சொருவா எலுமிச்சங்கனியா வடிவம் கொண்டேயா ஏ மாவிசைக்கு பெண்ணவளா 3:45 நாளைக்குள்ள ஐயா கற்பழித்தா மாடோ சுவாமியா எலுமிச்சங்கனியாக மாவிசைக்கியால் மேல் உருள அம்மோ கனி என்று எண்ணினா கண்ணால வைத்தா கன்னத்தில் வைத்த போது வலது கண்ணை வைத்தா இடது கண்ணை முத்தமிட்டார் ஆமா ஆமா இடது கண்ணை வைத்தா வலது கண்ணை முத்தமிட்டார் ஆமா ஐயா கைபிடித்த கணவன் போல் கற்பழித்த மாயாண்டி சுடலை ஈசன் வருகின்றார் அம்மோ தெற்கே தலையும் வடக்கே காலுமாக படுத்திருந்த அபிஷேகி அலங்கோலமா என் மாயாண்டி மகிமையினால் வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருக்கிறார் ஆமா ஆமா ஐயா என்னைக்குமே அதிகாலையில எந்திப்பாளே மக ஏன் இன்னும் எந்திக்கல பொழுது விடிஞ்சு போச்சா என்று காளி புலையில் மனைவியானவள் மகளை பார்த்தா மனங்கலங்குதா ஆமா ஐயா 8 மாத வரைக்கும் ஆண்டவள் மாயாண்டி பொறுத்திருக்க 8வது மாதத்திலே காக்காட்சி மலவிளையிலே கண்ணாடி பொன் சோலையிலே கண்ணாடி பொன் சோலையில 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 வீட்டு மலப்பளியர்கள் ஆமா ஆமா ஐயா வைகாசி சாரல்ல வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டு வாழ்ந்து வருகிறார்கள் ஆமா அந்த வாழை சிறப்பா இருக்கின்ற காடு வெட்டி ஒளி கொளுத்து கட்டை வெட்டி தீ போட்டு வேகாத கட்டை எல்லாம் கெடுக்குதாரே ஆறு உழவுளதே ஆட்டுக்கடா மறைத்தே 7 நல்ல உழவுழுது எரும மாட்டு கிடை மறித்து 10 நல்ல உழவுழுது பசுவ மாட்டு மறைத்தே இஞ்சியோடு மஞ்சள் இஞ்சி மஞ்சள் ஏலம் கிராம்பு ஆமையா கடுக்கா சாதிக்கா சாதிப்பத்திரி ஆமோ திப்பிலி குறுமுளகு சரமுளகு கொடி வள்ளிக்கிழங்கு ஆமையா வரப்ப சுத்தி வாழை போட்டார்கள் வாழை போட்டுக்கான நாவாழை பேவாழை நல்ல மொந்தம் கசலி வாழை போட்டிருக்கா பயத்துக்கு காவலுக்கு கடைக்குட்டி தம்பி பழியன்மார்கள்ல எசக்கி முத்து பழியனை அனுப்பினார்கள் ஆமா அவர்தான காவலுக்கு இருப்பாரு பச்சை மூங்கில் வெட்டி 2ஆகவே அதை வகுந்து அப்படியே குப்புற போட்டு பரன் போட்டார் ஆமா ஏ தம்பி எசக்கி முத்து தம்பி இந்த வருஷத்துல இருந்து 50 ரூபா சம்பளம் ஐயா கூட ஆமா ஆமா மர்மனே உங்களுக்கு 50 ரூபா கூடுதல் சம்பளம் ஆமா ஆமா எதுக்கு 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 சொல்லுங்க பாப்போம் காவல் காக்க வாடா நம்ம 5 பேரையும் கார் ஓட்டி கூட்டிட்டு போறாருல ஐயா 50 ரூபா கூட மலவளை காவல் காக்கணும் மலவளை காவலுக்கு ஆமா மலவளை அழிச்சிட கூடாது ஆனை வந்து
அது காவலுக்கு இருக்கணும் நீங்க போயிட்டு வா, நீதான் கல்யாணமாகாதவன். ஆமா என்று இசக்கி முத்துப்பள்ளியனை காவலுக்கு அனுப்பினார்கள். ஆமா ஐயா. வைகாசில பயிர் செய்தார். ஆடி மாசம் அடகாத்து வீசுது. கிடக்கிறது ஐயாவுக்கு பயிர் வாட மூக்க துளைக்கி ஆமா ஆமா ஐயா. இந்த பைத்த அழித்தோமானா போலையும் வருவான். வருவானா நீ விலைக்கு பாப்பான். ஆமையா. கொலைய மகளை மாபூச போடலாம் என்று சூறாவளி காத்தா சுழட்டி அடித்தார் இசக்கி முத்து பழியனை செவிட்டுல. பரணை விட்டு கிளை இழுத்து போட்டாரு. அசந்து தூங்குத மாதிரி தூங்குதான். ஆமா அப்படியே தூங்கு வேலையை முடிச்சிட்டு நான் உன்னை உசுப்புதேன். ஆண்டவன் மாயாண்டி மலை விளையாளிக்க வருகிறார். எங்க பொதிமாட சாமி ஐயா. மாயாண்டி சுடலை ஈசன். குண்டு வாழ பூச்சி போல